வந்திருக்கிற பிள்ளைகளை லைவ் மூலமாக வருபவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்யும் பாடல் ஆராதனை ஆசீர்வதியும், சங்கீத தியானங்கள் ஜெபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க அவங்க அன்பு கரங்களை ஒப்படைச்சி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் கனப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாம் ஸ்தோத்திரம் பாடல் ஆராதனை விழாவுக்கு நடத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அதி சீக்கிரமாக இருக்கிற எஜமானுடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு இருக்கிறோம். யாருக்கெல்லாம் அந்த சிங்காசனம், யாருக்கெல்லாம் இரட்சிப்பின் வஸ்திரம், யாரெல்லாம் 1000 ஆண்டு அரசாலாம் அப்படின்னா, ஆண்டவரை உண்மையாய் தேடுகிற, ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றுகிறவர்கள் அப்படிப்பட்ட காரியத்திலே ஈடுபடலாம். அதனால் அதை குறித்ததான பாடலை இந்த அதிகாலை வேளையிலே பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கும் மனுஷகுமாரனே, மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேலே அமர்ந்திருக்கும் மனுஷகுமாரனே, மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கும் மனுஷகுமாரனே, மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கும் மனுஷகுமாரனே, உம்மை பின்பற்றின உமது பிள்ளைகளும், உம்மை பின்பற்றின உமது பிள்ளைகளும் 12 கோத்திரங்களை நியாயம் செய்வாரே, 12 கோத்திரங்களை நியாயம் செய்வாரே, சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரா 12 கோத்திரங்களை நியாயம் செய்வாரே, சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரா 12 கோத்திரங்களை நியாயம் செய்வாரே, மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கும் மனுஷகுமாரனே, மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கும் மனுஷகுமாரனே, உமது நாமத்தினால் வைராக்கியம் உள்ளவராய், உமது நாமத்தினால் வைராக்கியம் உள்ளவராய் உலக இன்பங்களை விட்டவரெவரோ, உலக இன்பங்களை விட்டவரெவரோ, நித்திய ஜீவனை சுதந்தரிப்பவரா அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பாரே, நித்திய ஜீவனை சுதந்தரிப்பவரா அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பாரே, மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கும் மனுஷகுமாரனே, மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கும் மனுஷகுமாரனே, கல்யாண வஸ்திரங்கள் இல்லாத சிநேகிதனே, கல்யாண வஸ்திரங்கள் இல்லாத சிநேகிதனே, புறம்பான இருளிலே தள்ளிடுவாரே, புறம்பான இருளிலே தள்ளிடுவாரே, இரட்சிப்பின் வஸ்திரம் அணிந்திருப்பவரா அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பாரே, இரட்சிப்பின் வஸ்திரம் அணிந்திருப்பவரா அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பாரே, மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கும் மனுஷகுமாரனே, மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேலே
நெருங்குதே, அந்த நாள் நெருங்கி வருகிறதே. அந்த பரலோக சிங்காசனம், அதில் வீற்றிருக்கும் தேவனை முகமுகமாய் காண்பேனோ. அந்த பரலோக சிங்காசனம், அதில் வீற்றிருக்கும் தேவனை முகமுகமாய் காண்பேனோ. ஜெயம் கொள்பவன் எவனோ, இரண்டாம் மரணத்தினால் சேதமில்லையே. ஜெயம் கொள்பவன் எவனோ, இரண்டாம் மரணத்தினால் சேதமில்லையே. சொல்லுவா, அந்த நாள் நெருங்குதே, ஆமென். அந்த நாள் நெருங்கி வருகிறதே, ஆமென். அந்த நாள் நெருங்குதே, அந்த நாள் நெருங்கி வருகிறதே. அந்த பரலோக சிங்காசனம், அதில் வீற்றிருக்கும் தேவனை முகமுகமாய் காண்பேனோ. அந்த பரலோக சிங்காசனம்,
சீக்கிரமா எங்களிடத்தில் வருகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஜெயம் கொள்கிறவர்களுக்கு இரண்டாம் மரணத்தினால் சேதமில்லையே. ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கிறவரே, ஜெயம் கொள்ளுகிறவர்களை சிங்காசனத்தில் அமர செய்கிறவரே, அந்த பாக்கியங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, அதிகாலையில் உம்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, ஜெயங்கொண்டு ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திர ரட்சிப்புல நீர் தந்த ரட்சிப்புல முடிவு பரியந்த நிலைத்திருக்கிற கிருபை ஒவ்வொருவர் மேல் அதிகமாய் பெருகட்டும், ஒவ்வொருவருக்கும் பெருகட்டும். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியாத ஒரு நிலைமை, எந்த நிலையிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியாத ஒரு வைராக்கியம் ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்குள்ளும் பெருகுவதாக, நாளுக்கு நாள் அதிகரிப்பதாக. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு வைராக்கியத்தின் ஆவி ஒவ்வொருவருக்குள்ளும் அனலாகட்டும், அனலாகட்டும், அனலாகட்டும். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு பிரியாத ஒரு கிருபை, எந்த நிலையிலும் உம்மை விட்டு விலகாத ஒரு கிருபை எல்லாருக்குள்ள அதிகமாய் பெருகட்டும். அது சீக்கிரமாயிருக்கிற எங்கள் எஜமானனுடைய வருகைக்கு எல்லாரையும் ஆண்டவரே, உம்மை தேடுகிற எல்லாரையும் கர்த்தர் தகுதிப்படுத்துங்க. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆராதிக்கும்படியான கிருபைகளை தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கேட்க போற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரோம். கர்த்தர் எங்களுடைய இடைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலையிலே தேவன் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பினைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் இந்த நாளிலே சங்கீதம் 144வது சங்கீதத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். சங்கீதம் 144. ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை எழுதியவர் தாவீது. இதில் 15 வசனங்கள் இருக்கிறது. இப்போ நாம் எல்லாரும் சத்தம் உயர்த்தி 15 வசனங்களையும் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 15 வசனங்கள். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சத்தமாக கையில் எடுத்து வச்சுக்கங்க. பைபிளை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. கீழே வச்சுக்கிட்டு படிக்கக்கூடாது. அது படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். கையில் எடுத்து வச்சுட்டா எழுத்தை நீங்கள் சீக்கிரம் பார்க்கலாம். சார், எல்லாரும் ஸ்தோத்திரம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். படிங்கள். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாயிருக்கிறார். கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும். உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்துக்கு என்னை விலக்கி ரட்சியும். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். கர்த்தாவே, நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன். தம்புரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறவர். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். அப்பொழுதே எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருச்சக கன்றுகள் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களை போலவும் இருப்பார்கள்.
எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 10,000 பலுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும். சத்ரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியமுள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே நான் வாசித்த சங்கீதம் 144. இந்த சங்கீதம் கோலியாத்தை வீழ்த்த போவதற்கு முன்னதாக பாடப்பட்ட ஒரு சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. கோலியாத்தை வீழ்த்துவதற்கு போவதற்கு முன்பாக பாடப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கிறது. அந்த ஸ்தோத்திரம் நாட்களிலே இவர் அவ்விதமான சங்கீதங்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்று ஸ்தோத்திரம் சொல்லுகிறார்கள். ஆகவே ஸ்தோத்திரம் நீங்கள் ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். இந்த சங்கீதம் ஸ்தோத்திரம் 144 118 சங்கீதம். இந்த 2 சங்கீதமும் இதில் உள்ள சில வாக்கியங்கள் அதில் இருக்கும், அதில் உள்ள சில வாக்கியங்கள் இதில் இருக்கும். ஆகவே 2 சங்கீதங்களையும் ஒத்து பார்க்கும்போது நமக்கு ஸ்தோத்திரம் இந்த சங்கீதங்களும் அந்த சங்கீதங்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஆகவே இப்படிப்பட்ட காலங்களிலே சவுல் கைக்கு தப்பிவிக்கும் போது ஸ்தோத்திரம் அதை தொடர்ந்து சில அடிகள் வருகிறதாக சொல்லுகிறார்கள். சரி, இப்படி சங்கீதம் 144 1 படிங்க. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், பார்த்தீங்களா, என்னுடைய கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் அந்த யுத்தத்திற்கு போகும் முன்பாக அப்படி அவர் அந்த சங்கீதத்தை பாடியதனால யுத்தத்துக்கு பழக்கி வைக்கிறார் என்கிற அந்த சூழ்நிலையை இந்த முதல் தாவீதுக்கு ஒரு பெரிய சவாலான ஒரு யுத்தம் என்று சொன்னால் அது எந்த யுத்தம் தான் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது ஒரு எதிரியை வீழ்த்துகிற ஒரு காரியம் எந்த காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். கோலியாத்தை வீழ்த்துவதுதான் அவளுக்கு கிடைக்கப்பட்ட முதல் யுத்தம். ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த பாடலை பாடும்போது நான் அந்த யுத்தம் பண்ண போகிறேன், கோலியாத்தை வீழ்த்த போகிறேன் என்று எதுவும் தெரியாது. ஆனாலும் இங்கே அவர் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். என் வீரர்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இப்படிலாம் சொல்லி அவர் அந்த பாடி கர்த்தரை துதிக்கிறார் பாருங்க. ஆனாலும் ஸ்தோத்திரம் அவர் ஒரு யுத்தத்தை செய்ய போகிறார், ஒரு ஜெயத்தை எடுக்க போகிறார் என்று ஸ்தோத்திரம். அதுக்கு முன்பதாகவே தேவனுடைய வார்த்தை அவரை பக்குவப்படுத்தி ஆயத்தப்படுத்தி பலப்படுத்தி அதுக்கு பிற்பாடு அவர் அந்த அந்த வனாந்தரத்திலே யுத்த களத்திலே போய் இறங்குகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நம்ம என்ன செய்ய போகிறோம் நமக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு முன்பாக வரும், தேவனுடைய வசனம் நமக்கு முன்பாக வரும். இன்னைக்கு இந்த விஷயங்கள், இன்னைக்கு இந்த காரியங்கள், இன்னைக்கு இப்படியெல்லாம் நம்ம செயல்படுத்த போகிறோம் என்று நமக்கு முன்கூட்டியே சில காரியங்களை கர்த்தர் நமக்கு அறிவிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் அது சில நேரம் புரிந்து கொள்ள முடியும், சில நேரம் புரிந்து கொள்ள முடியாது. நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோம், என்ன காரியத்துக்காக செயல்பட போகிறோம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் அதை முன்கூட்டியே நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 11:21 படிங்க. 11:21. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்கே ஒரு போர் நடப்பதற்கு ஏதுவாக, ஒரு யுத்தம் நடப்பதற்கு ஏதுவாக ஸ்தோத்திரம் இந்த இடத்துல ஸ்தோத்திரம் இந்த வசனங்களை நாம் படிக்கும்போது இன்னொரு முறை படிக்க பார்க்கலாம்.
ஆயுதம் தரித்த ஆயுதம் பலவான். தரித்த. ஆனா இவர் ஆயுதமும் தரிக்கல, ஒன்றும் தரிக்கல. ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒண்டி தான் இவருக்கு முன்பாக வந்திருக்கிறது. பார்த்தீங்களா? வேத வசனங்களின்படி சங்கீதக்காரன் அந்த பாடி கர்த்தரை பயன்படுத்துகிறார். என் விரல்களை யுத்தத்திற்கும். ஃபர்ஸ்ட் வசனம் படிங்க. என் கைகளை என் போருக்கும் கைகளை போருக்கும் என் விரல்களை என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? கண்மலையாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். அப்ப அவருக்கு ஸ்தோத்திரம். டைரக்டா அவரு போற காரியம் வேற, ஆனா அங்க போய் செய்கிற காரியம் வேற. ஆனா அதுக்கு முன்பாக இந்த வார்த்தைகள் அவருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு யுத்தத்துக்கு போகிறவர்கள் அந்த யுத்தத்திலே அவ்விதமாக செயல்பட போகிறது போல ஒரு சூழ்நிலை இந்த வசனங்களிலே, வார்த்தைகளிலே, சங்கீதங்களிலே வருகிறது. ஆனால் அவர் அந்த சங்கீதங்களை அவ்விதமாக ஒன்றும் எந்த ஆயுதமும் இல்லாமல், ஒருவேளை ஆயுதம் தரித்த பலவானார்னா சரி யுத்தத்துக்கு போகிறான் அப்படின்னா, ஒரு ஆயுதமும் இல்லை பாருங்க. சோதரி நமக்கு எல்லாம் ஒரே ஆயுதம், வேத வசனங்கள் தான். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. தூங்குறீங்களா? நமக்கு ஆயுதம் என்னது? என்னமோ கசம் கலந்த காடியை கொடுத்த மாதிரி கம்முன்னு இருக்கீங்க. நம்ம வசம் நமக்கெல்லாம் ஆயுதம் என்னதான்? நம்முடைய போராட்டங்கள் எதுதான்? அரண்களை நிர்மூலமாக்குற தேவ பலமுள்ள வேத வசனங்கள் தான். அல்லேலூயா. அதனால வேத வசனங்களை நாம் உடையவர்களாக காணப்பட வேண்டும். சங்கீதக்காரனும் அவ்விதமாக எந்த போராயுதம் அவருக்கு தெரிக்கல. போராயுதம் தரிக்கிறவன் தான் தனக்குள்ள உண்டானதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக போறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனாலும் அங்கே எந்த போராயுதமும் இல்லை, எந்த ஆயுதமும் இல்லை. ஆனாலும் அவர் என்ன செய்தார்? வேத வசனத்தை கொண்டு தான் வந்தார். அதான் அவர் அந்த கோலியாத்தை வீழ்த்தும் போது கூட அவர் அதை தான் சொல்றார். அல்லேலூயா. ஆமா, நீ நிந்திக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தில் வரேன்னு சொல்றார். பார்த்தீங்களா? அந்த வசனத்தை, தேவ வார்த்தையை கொண்டு தான் நம்ம செய்யணும். தேவ பிள்ளைங்க எப்போதுமே வசனத்தின் அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் பண்ணணும். அல்லேலூயா. உலகத்தான் பண்ணுறான், அவன் பண்ணுறான், இவன் பண்ணுறான், அதெல்லாம் நமக்கு கேள்வி கிடையாது. அவன் நாளைக்கு பண்ணுறான், நாளைக்கு அவன் வேற மாதிரி போவான். ஆனால் நம்ம வேற மாதிரி போகிறவங்க இல்லை. அல்லேலூயா. அதனால் வேற மாதிரின்னு நம்ம தான் வேற மாதிரி போகணும். அதனால் வேற மாதிரிலாம் போகல, எல்லாம் ஒன்று தான். வேத வசனத்துக்குள்ளே எல்லாம் ஒன்று தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேத வசனத்துலலாம் வேற மாதிரிலாம் கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரி தான். சொல்லுங்க, வேத வசனத்தில் எல்லாம் ஒரே மாதிரி தான். வசனத்தை கை கொண்டா நித்திய ஜீவன். அல்லேலூயா. வசனத்தை தூக்கி எறிஞ்சா அது நம்ம தூக்கி எறிஞ்சிடும், அவ்வளோதான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம், வசனத்தின் அடிப்படையில் வரும்போது வேற மாதிரிக்கு யாருக்குமே இடம் இல்லை. வேற மாதிரிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வசனத்தின் அடிப்படையில் எல்லாரும் ஒன்று தான். அல்லேலூயா. சார், அடுத்த வசனம் படிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். எபேசியர் 6:10-13 படிங்க. 10-13 சீக்கிரம் படிங்க. எபேசியர் 6 குயிக்கா படிங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்ய எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, என்ன வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளணும்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். சொல்லுங்க, என்ன வர்க்கம்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நம்ம வசனங்கள் தான் அந்த சர்வாயுத வர்க்கம்னு சொல்லும்போது நமக்கு என்னென்னலாம் தெரியும். சுவாசம் ஒன்று, கேடகம், இப்படி வரிசையாக சொல்கிறாரு பார்த்தீங்களா? அதனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தா மாறி எதையும் நம்ம மேற்கொள்ளவோ, உலகத்தா மாறி எதையும் எடுத்துக்கொள்ளவும் முடியாது. நம்ம வசனத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்கணும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா.
அதனால வசனத்தின் அடிப்படையில் சர்வாயுத வர்க்கங்கள் நமக்கு தேவை. சோத்திரம் அதை விவரித்து சொன்னால் நமக்கு நேரம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சோத்திரம் அப்படியே படிக்க பார்க்கலாம். சர்வாயுத வர்க்கம்னா என்னென்னு சொல்லி அப்படியே நம்ம மேலே அப்படி தியானிச்சுட்டு போயிடுவோம். சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் அப்படிங்களா? கட்டினவர்களாயும் சத்தியம் என்னும் கட்சை, சத்தியத்துக்காக நிற்கணும். அடுத்தது நீதி என்னும் மார்க்கவசத்தை நீதி என்னும் தரித்தவர்களாயும். மார்க்கவசம். பார்த்தீங்களா? இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. இப்போது இடம் கொடுன்னு சொல்லி ஆண்டவர் இயேசுவே யோவான்கிட்ட சொல்றார். உடனே அவர் இடம் கொடுக்குறாரு. ஞானஸ்நானம் எடுக்க கரையன்னாரு. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலிருந்து சத்தம் வந்தது. அல்லேலூயா. அடுத்தது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சி. அல்லேலூயா. தொடுத்தவர்களாகவும். ஆமா, கர்த்தருடைய வேலையை எப்பொழுதும் செய்ய ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, அடுத்தது பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும். அது இல்லைன்னா நம்ம அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழவே முடியாது. சோதரன் விசுவாசம் என்னும் கேடகம். என்ன பண்ணி கேடகம் தான் நம்ம வந்து எல்லா காரியங்களையும் நம்ம அட்டாக் பண்ற எல்லா விஷயங்களையும். அல்லேலூயா, அல்லேலூயா. கீழே உட்காந்தானா நல்லா இருக்கும். சோதரம் இல்லைன்னா போதை தான் இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கவனிங்க. ஸ்தோத்திரம். விசுவாசம் என்று சொல்லுகிறது யுத்தத்தில் நம்ம போய் நிற்கும் போது எப்படி அது ஒரு கேடகமாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த என்னதான் வந்தாலும் அடிச்சு பட்டயம் அப்படி இப்படின்னு வரும்போது கேடயத்தை வச்சு தாங்கிக்கிறோம். விசுவாசம் வந்து எல்லாத்தையும் தாங்க செய்யும். எல்லாத்தையும் தாங்கும். அடுத்தது ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். எதா இருந்தாலும் வசனத்தை கொண்டு செய்யணும். ஆவியின் பட்டயம் வசனத்தின் அடிப்படையில் தான் ஒரு கிறிஸ்தவம் வாழணும். ஒரு தேவ பிள்ளைங்க வந்து வசனத்தின்படி தான் நீ வாழணும். வசனமே இல்லாமல் வாழ்றதுனால நீ ஆண்டவருக்காக வாழ்றவல்ல, பேய்க்காக தான் வாழணும். சோத்திரன் சாத்தானுக்காக தான் வாழணும். அல்லேலூயா. நீ கிறிஸ்துவுக்காக வாழ்றவனா இருந்தால் வசனத்தின் அடிப்படையில் தான் நீ எதா வேணாலும் செய்யணும். உன் பயணமாக இருந்தாலும் நீ வசனத்தின்படி தான் பயணம் செய்யணும். நீ உடுக்கிறதா இருந்தாலும் வசனத்தின்படி தான் உடுக்கணும். நீ பேசுறதா இருந்தாலும் வசனத்தின்படி தான் பேசணும். பிள்ளைகளை வளர்க்குறதா இருந்தாலும் பிள்ளைகளை வசனத்தின்படி தான் வளர்க்கணும். எந்த விஷயத்தை பண்ணாலும் நீ கிறிஸ்தவ வேத வசனத்தின்படி செயல்படுத்தும் போது தான் நீ ஆண்டவருடைய பிள்ளை. இல்லைன்னா எப்படியும் கூட வந்து ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பா, ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. சார் அவ்விதமாக சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தடுத்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய சமூகத்திலே கோலியாத்துக்கு வந்து அன்றைக்கி எந்த சர்வாயுத வர்க்கமும் இல்லை. அவருக்கு வசன அடிப்படையில் அந்த பலன் அந்த ஆவி இதெல்லாம் இருந்ததுனால அவர் போயிட்டு எல்லாம் என்ன செய்கிறாரு, கர்த்தரை மயப்படுத்தினார். ஆனால் சவுல் கொடுத்தாரு. ஏன்னா ஒரு ஆயுதத்தை எடுத்து போட்டுக்கடா, இந்த என்னுடைய ஆயுதங்களை எடுத்துக்க, என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கன்னு சொல்லி எடுத்து கொடுத்தாரு. ஆனால் அதெல்லாம் நமக்கு ஒத்து வரல, என்ன நீயே வச்சுக்கன்னு சொல்லி அவர் ஆண்டோடைய வசனத்தை கொண்டு ஆண்டோடைய வார்த்தையை கொண்டு தான் அங்கே யுத்தத்துக்கு போகிறார். அல்லேலூயா. முதல் யுத்தமே வெற்றி. சொல்லுங்க, முதல் யுத்தமே. சொல்லுங்க வாய் திறந்தே. முதல் யுத்தமே. வாயில என்ன வச்சிருக்கீங்க? சொல்லுங்க, முதல் யுத்தமே வெற்றின்னு வாயில் என்னமா என்ன செய்யறீங்க? அடாடாடாடா வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். முதல் யுத்தமே வெற்றியா தோல்வியா? ஏன் இவங்களுக்கெல்லாம் குரல் இல்லையா? அவங்க சத்தம் இங்க வரமாட்டேங்குத. சொல்லுங்க பார்க்கலாம். முதல் யுத்தம் வெற்றி. சொல்லுங்க, முதல் யுத்தம். ஆமா, யுத்தம் செய்ய போறான்னு தாவீதுக்கு தெரியுமா? சொல்லுங்க, கோலியாத்தை நான் இன்னைக்கு வீழ்த்த போறேன்னு தெரியுமா அவருக்கு? தெரியாது. அவர் ஆயத்தமா இருந்தார். எப்போதும் சாத்தான வீழ்த்த ஆயத்தமா இருக்கிறவன் தான் தேவனுடைய பிள்ளை. ஒரு அலையிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. பாருங்க, எந்த அறிவிப்பும் இல்லை. வந்து நீ விசாரிச்சுட்டு வான்னு சொல்றாரு, அவ்வளவுதான். விசாரிக்க தான் அவர் வராரு. ஆனா இங்க வந்து பார்த்தா விசாரிக்கும் போது ஆவியானுடைய மகிமையை நம்ம பார்க்குறோம், தேவ பிரசன்னத்தை பார்க்குறோம். விசாரிக்க தான் வரும். சோதனை நம்ம போகிற காரியம் ஒன்றா இருக்கும், அங்கே போய் செய்கிற காரியம் இன்னும் ஒன்றா இருக்கும். இதுதான் தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய வரப்பிரசாத ஆசீர்வாதம். அல்லேலூயா. சார் இப்பொழுது ஸ்தோத்திரம் நீங்கள் படிங்க. ஸ்தோத்திரம் 2வது வசனம் படிங்க பார்க்கலாம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும்
என் ஜனங்களை ஓகே, எனக்கு ஓகே, ஓகே. கீழ்ப்படுத்துகிறவருமா இருக்கிறார். ஆமாம், ஸ்தோத்திரம். கீழ்ப்படுத்துகிறவமா இருக்கிறார். நீங்கள் 1 சாமுவேல் 17:38 படிங்களேன். 1 சாமுவேல் 17:38 சீக்கிரம் படிங்க. டக் டக்குன்னு எடுங்க, வசனம் கொஞ்சம் இருக்கு. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். எந்த ஆயுதமும் இல்லாம விசுவாசம் பண்ண ஆயுதத்தை வச்சு, அந்த துணிச்சலை வச்சு, அந்த சரித்திரம் சொல்லும் போது அவர் தாவீது யாருமே ஆடு மேய்க்காத இடத்துல தான் அவர் மேய்ப்பாராம். காரணம் என்னன்னா, அந்த ஈசாய் தாவீது கொல்லப்படணும், அழிக்கப்படணுங்கிற ஒரு சூழ்நிலையில சிங்கங்கள் கரடிகள் வசிக்கிற இடத்துல போய் நீ ஆடு மேய்க்கணும்னு சொல்லி கட்டளை போட்டானா. அதனால ஈசாயினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து சிங்கங்களும் கரடிகளும் இருக்கிற இடத்துல போய் யாருமே அங்கே ஆடு மேய்க்க மாட்டாங்களாம். அங்கே தாண்டா புல் அதிகமாக இருக்கும், அங்கே போய் மேய்டான்னு சொன்னார். அவருடைய நோக்கம் என்னன்னா, அவன் தாவீது கொல்லப்படணும், தாவீது எனக்கு பிள்ளை இல்லை, அவன் கொல்லப்படணுங்கிற ஒரு சோத்திரம். எவரே பாசையில் அவர்களுடைய தோல் சொல்லின்படி அந்த மாதிரி விஷயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு கொடூரமான காரியத்தில் கொண்டு போய் அவர் அங்கே வச்சார். ஆனாலும் தேவன் தாவீதுக்கு துணையாக இருந்ததுனால அவர் என்ன செய்தார் பாருங்க, அந்த இடத்துல மேற்கொள்ளுகிறார். அந்த சிங்கத்தை கரடியும் அடித்து கொள்ளுகிறார். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் அவர் போன நோக்கம் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. தாவீது கொல்லப்படணும், சிங்கங்கள் கையில் அகப்பட்டு அவனை கொல்லப்படணும் என்கிற நிலையிலே சொல்லப்பட்டு அந்த இடத்துக்கு அவனை அனுப்புகிறார்கள். அப்போ ஈசாய் தான் அனுப்புகிறார் என்று சொல்லுகிறார். அப்போ ஈசாய் அந்த நோக்கத்தோடு தான் அவர் அங்கே அனுப்புனார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த இடத்துல தாவீது கொல்லப்படவில்லை, வந்த சிங்கமும் கரடியும் தான் கொல்லப்பட்டது. அல்லேலூயா, சத்தமா வசனத்தை எடுங்க எல்லாரும் வசனத்தை கொஞ்சம் படிங்க பார்க்கலாம். யாக்கோபு 4:7 படிங்க, சீக்கிரம் படிங்க. யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சோத்திரம். அப்பொழுது என்ன செய்வான்? உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. ஆகவே நீங்க எதிர்த்துனா தானே ஓடுவான். நம்மளாம் நம்மளாம் ஒரே ஆளு, நம்மளாம் கூட்டாளின்னு சொல்லி தோல் மேல கை போட்டா அவன் எங்க ஓடுவான்? என்னங்க ஒரு அல்லையிலே சொல்ல மாட்டீங்க? ஆமாங்க, வேற என்ன பண்றது? ஸ்தோத்திரம். சில நேரங்களில் சாத்தானுடைய காரியத்தை நாம என்ன செய்யறோம், எடுத்துக்கிறதுனால அவனுக்கு நம்ம கூட்டாளியா போய்டுறோம். அப்புறம் எங்க அவன் ஓடுறது? ஸ்தோத்திரம். ஓட மாட்டான், பிடிச்சுக்கிடுவான். அல்லேலூயா. அதனால நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வசனம் படிக்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆமென். சோதரம். பாத்தீங்களா, வசனத்தை கொண்டு தான் ஜெயிக்க முடியும். புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க எல்லாரும் வாய்த்தர சொல்லுங்க பார்க்கலாம். எதை கொண்டு ஜெயிக்கலாம்? வசனங்களை கொண்டு தான் ஜெயிக்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு தான் ஜெயிக்க முடியும். வசனம் வார்த்தை ஒன்று இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சோதரம். சரியா போய் சிக்கிக்கொள்ள வேண்டியதான். தேவனுடைய வார்த்தையை எப்போதும் நம்ம பயன்படுத்துகிறவங்களா இருக்கணும். ஏன்னா அப்படியே கீழ் வசனம் படிச்சு பாருங்களேன், ரொம்ப வேதனையா இருக்கும். அவர் என்ன சொல்றான் பாருங்க. கீழ் வசனம் படிங்க. வெளிப்படுத்த ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமா இருக்கிறவங்களே, களி கூறுங்கள். பூமியின் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்கிற சொல்லை கேட்டு. பார்த்தீங்களா, சமுத்திரத்திலிருந்து பூமியிலும் குடியிருக்கிறவங்களே உங்களுக்கு ஆபத்து வருதுன்னு சொல்லியிருக்கு. அதனால சமுத்திரத்திலும் குடியிருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஆபத்து வருது. சோதனை வந்துட்டே இருக்கு. நிறைய ஆபத்து வருது. தண்ணீர் மூலமாக, பூமி அதிர்ச்சி மூலமாக, பல பேரழிவு மூலமாக மக்களுக்கு அந்த அழிவு வந்துட்டு தான் இருக்கு. தடுத்து நிறுத்த முடியல. ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் காலம்தான் இருக்குது. அதனால அவன் என்ன பண்ணுறான், எப்படியாவது அவன் சுருட்டி எடுக்கணுமே கொஞ்சம் ஜனங்களை. அதனால அவன் என்ன செய்கிறான், தனக்கு எப்படியெல்லாம் ஜனங்களை பிடிக்க முடியுமோ அங்கெல்லாம் போய் பிடிச்சி அவன் ராஜ்யத்தை நிரப்புவதில் அவன் கரிசனையாக இருக்கிறான். அதான் தேவ ஜனங்கள் தான் இப்போ எல்லாம் சோர்ந்து போய்
பாருங்க, சொங்கி மாதிரி எல்லாம் இருக்கிறோமே தவிர ஒன்றும் ஒரு ஆத்ம ஆதாயம்லாம் இப்போ எங்கேயுமே கிடையாது. சோத்திரம் எங்கேயுமே இல்லை. சோத்திரம் எல்லா இடங்களிலும் இப்போ ஆத்ம ஆதாயங்கிற வேலைக்கே இடம் இல்லை. சோத்திரம் எல்லாம் சோத்திரம் ஏதோ ஒரு நாடுகளை தான் பார்த்தோம், எத்தனையோ 1000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சோத்திரம் பல ஏரியாக்களில் எழுப்புதல் வந்தாலும் நம்ம ஏரியாக்களில் ஒன்றும் வர மாட்டேங்குது. சோத்திரம் எல்லாரும் பரிசுத்தவான்கள் இடிக்கிறாங்க, இடி முழக்கம் போல பேசுகிறாங்க. அந்த ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வர போகிறார், அதை பண்ணார், இதை பண்ணான்னு சொல்லி ஊறுபட்ட எழுப்புதலுக்காக பல கூட்டங்கள் பலருக்கும் தரிசனங்களை கொடுத்து பலரும் தேசங்களில் இறங்கி 12 வருஷம் பிரேயரு, இரவு ஜெபம், எழுப்புதல் கூட்டம், அந்த ஜெபம் இந்த ஜெபம்னு வச்சு மக்கள் ஒரு வழி பண்ணுறாங்களே தவிர ஆனால் ஒரு எழுப்புதலும் வந்த பாடில்லை. சோத்திரம் பார்த்தீங்களா, ஒரு எழுப்புதலும் வந்த பாடில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஒரு பக்தன் இப்படியும் பாடி பார்த்தார், எழுப்புதலின் நேரமல்லோ இது